இன்று நாம் திருவருகை கால 2ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வாசகம் நீதியுள்ள அரசரை பற்றி கூறுகிறது. தாவீது குலத்தின் வேலையிலிருந்து ஒரு அரசர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக எசாயா உரைக்கின்றார். கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் கொண்டு நீதி வழங்காமல் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவோராக இருப்பார் என்றும் அவரது ஆட்சியில் எதிர்த்துவர்களாக இருக்கும் அனைத்தும் ஒன்றுக்கொன்று நட்போடு இருக்கும் என்றும் கூறுகிறார். இத்தகைய கடந்த வாழ்வை செயலாக்க கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் பவுல். இதை பார்க்கிற எலிசாவையான கல்வியை படைப்பு பொருளாகிய இந்த உண்மை பரிவிறக்கத்துடன் முடிக்கப்படுத்தியவுடன் உங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் கிடைக்கப்படும் இடமெல்லாம் தீயோடு காப்பதன் அனைத்தும் தோல்வியுடன் செய்கிறாக. உன் தூய் ஆவியால் உடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைவு தரும் மன உறுதியினாலும் வாழ்க்கையாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின்
நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் கொண்டவர்களுக்கு தொடரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் இரண்டாவதிலேயே உண்மை போற்றுவேன், உமது பெயருக்கு முரண்மாறி பார்க்கிறேன் என இதை குறித்து மறைந்து எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவிலும் பாலை நிலத்திற்கு வந்து மணவாழ்வே ஏனெனில் விண்ணரசில் நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்த பாலை நிலத்தில் குரல் கொண்டு தொடங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் கொண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் திருவரைக்காலத்துடைய இரண்டாவது நாளைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அதன் அடையாளமாக இரண்டாவது நிலவரத்தையும் நாம் வேண்டியிருக்கிறோம். இது ஒரு அலங்கார பொருள் அல்ல, ஒரு ஆன்மீக அடையாளம். எனது உள்ளத்துக்குள்ளே ஓரளவுக்கு நான் தயாரித்திருக்கிறேன். இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாக தயாரித்திருக்கிறேன். ஆண்டவர் மொழி என்னை நிரப்புகிறது, இருள் என்னை விட்டு அகலுகிறது, பாவம் என்னை விட்டு ஓடி போகிறது. நான் புதிய வாழ்வில் சிறந்தோதுகிறேன், கடவுளை கண்கூடாக காணப்போகிறேன் என்ற அந்த அருளடையாளத்தை, அந்த அடையாளத்தினுடைய ஒரு விடி அடையாளம் தான் இந்த இரண்டாவது மெழுகுவர்த்தி. இன்றைய மெழுகுவர்த்தி எப்படி அழைக்கப்படுகிறது? படிப்புகள் எல்லாம் புகழ்வது தருமே. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடுவாக. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு கட்சியர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய இறையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.